ஹாய் guys, நான் அர்ஜுன். நான் மாயா. வெல்கம் டு த மாணவன்.com பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ChatGPT, Gemini, Midjourney மாதிரி AI டூல்ஸ் பத்தி தான். ஆமா, பட் அத பத்தி இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட் பத்தி. இந்த பவர்ஃபுல் AI டூல்ஸ் எல்லாம் எங்க இருந்து ரன் ஆகுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. அதோட ஆன்சர் தான் கிளவுட். இன்னைக்கு ஏஐக்கும் கிளவுடுக்கும் என்ன கனெக்ஷன்? எப்படி கிளவுட் இல்லாம இப்போ இருக்கிற ஏஐ பாசிபிள் இல்லைன்னு பார்ப்போம். ஆமா, இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் டாபிக். ஏன்னா நம்ம எல்லாரும் இதை யூஸ் பண்றோம், ஆனா அது எங்க வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறதே இல்ல. கரெக்ட். நம்ம போன்ல ஒரு கேள்வி கேட்டா உடனே ஒரு சம பதில் வருது. ஆமா, நம்ம டிவைஸ்லயே ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையான வேலை, அந்த ஹெவி லிஃப்டிங் எல்லாமே எங்கோ மைல் கணக்குல தள்ளி ஒரு பெரிய டேட்டா சென்டர்ல நடந்துட்டு இருக்கு. அதான் இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏஐக்கு கிளவுட் தேவைன்னு சொல்றோம். உண்மையிலே அதுக்கு கிளவுட் கிட்ட இருந்து என்னதான் வேணும்? அது வானத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹார்ட் டிரைவ் மாதிரி தானா? அது ஒரு நல்ல கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஹார்ட் டிரைவ் அதுல ஒரு பகுதி தான். ஆனா அது முதல் படி மட்டுமே. ஓகே. இத சரியா புரிஞ்சுக்க 3 முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ். ஆமா, GPT-4 மாதிரி பெரிய ஏஐ மாடல்ஸ்க்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு டேட்டா தேவை. சொல்லப்போனா இன்டர்நெட்ல ஒரு பெரிய பகுதியே தேவைப்படும். பெட்டாபைட்ஸ் கணக்குல சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல வைக்கவே முடியாது. சோ கிளவுட் தான் அந்த இடம். சரி. சோ பக்கெட் நம்பர் 1 இவ்ளோ டேட்டாவையும் வைக்க ஒரு இடம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, அண்ட் இதுதான் ரொம்ப குரூஷியல், கம்ப்யூட், அதாவது ரா ப்ராசஸிங் பவர். ப்ராசஸிங் பவர். ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றதுனா சும்மா டேட்டாவை படிக்கிறது இல்ல, அந்த கோடிக்கணக்கான டேட்டாக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும். புரியுது. இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கம்ப்யூட்டர் சிப்ஸ், முக்கியமா ஜிபியூஸ், ஆயிரக்கணக்கில் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம கேமிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஜிபியூவா? அதேதான். ஆனா இது அதோட பல மடங்கு பவர்ஃபுல். இந்த ஜிபியூஸ் எல்லாம் வாரக்கணக்குல, சில சமயம் மாசக்கணக்குல நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருக்கும். அப்போ கரண்ட் பில்லே ஒரு சின்ன ஊருக்கு ஆகிற செலவு மாதிரி இருக்குமே. கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம ஆபீஸ் பேஸ்மெண்ட்லயோ இல்ல வீட்லயோ செட்டப் பண்ணவே முடியாது. சரி, அப்ப மூணாவது விஷயம் ஸ்கேலபிலிட்டி. உங்க ஏஐ மாடல் ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்க, நீங்க அது ஒரு ஆப்பா வெளியிடுறீங்க. முதல்ல 10 பேர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் 1000, அப்புறம் திடீர்னு 1,00,000 பேர் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணா என்ன ஆகும்? சிஸ்டம் கிராஷ் ஆயிட வாய்ப்பு இருக்கு, ஸ்லோ ஆயிடும். கரெக்ட். அந்த மாதிரி நேரத்துல கிராஷ் ஆகாம ஸ்லோ ஆகாம மேனேஜ் பண்றது தான் ஸ்கேலபிலிட்டி. கிளவுட் டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி செகண்ட்ஸ்ல ரிசோர்சஸ கூட்டவோ குறைக்கவோ செய்யும். சோ ஸ்டோரேஜ், கம்ப்யூட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி, இந்த 3 தான் the trifecta. பெர்ஃபெக்ட். இது எனக்கு புரியுது. ஆனா ஏஐ ரிசர்ச்ங்கிறது இப்போ வந்தது இல்லையே, பல வருஷமா இருக்கு. அப்பெல்லாம் கிளவுட் ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? ரொம்ப மெதுவா, ரொம்ப செலவு பண்ணி, பெரும்பாலும் ரகசியமா பண்ணாங்க. அப்படியா? ஆமா. அன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி லேபோ இல்ல ஒரு பெரிய டெக் கம்பெனியோ ஏஐ ரிசர்ச் பண்ணணும்னா அவங்களே ஒரு குட்டி டேட்டா சென்டர் கட்டணும். அவங்க சொந்தமா? ஆமா. சர்வர்ஸ் வாங்கணும், கோடிக்கணக்கில் ஹார்ட்வேருக்கு செலவு பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வேலைக்கு வைக்கணும், கூலிங் சிஸ்டம், பவர் சப்ளைன்னு அது ஒரு பெரிய தலைவலி. அப்போ பெரிய ஆளுங்க மட்டும்தான் இந்த விளையாட்டுல இருக்க முடியும். ஒரு பெரிய கார்ப்பரேஷன் இல்லனா கவர்மெண்ட் ஃபண்டிங் வாங்குற யூனிவர்சிட்டி மாதிரி. எக்ஸாக்ட்லி. உள்ள வர்றதுக்கே ஒரு பெரிய பண சுவர் இருந்துச்சு. இன்னைக்கு கிளவுட்ல சில மணி நேரத்துல பண்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அன்னைக்கு செட்டப் பண்ணி முடிக்கவே பல வாரங்கள் ஆகியிருக்கும். ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நேரமும் பணமும் வீண். இதனாலேயே ரிசர்ச்சர்ஸ் புதுசா முயற்சி பண்ண பயந்தாங்க. இனோவேஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஓகே, இப்போ இதை இன்னையோட கனெக்ட் பண்ணலாம். ஏஐயோட டெமோக்ரட்டைசேஷன் பத்தி சில ஆர்டிகல்ஸ்ல படிச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா இதுதான் அந்த மாற்றத்தோட மையமா இருக்கு. கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது எப்படி உதவுது? அந்த மாற்றம் நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஏஐ ஐடியா இருக்கு. சரி. கிளவுட் இல்லாத உலகத்துல அந்த ஐடியா அவங்க நோட்புக்கோட நின்னுடும். ஏன்னா அதை பில்ட் பண்ணவோ டெஸ்ட் பண்ணவோ அவங்க கிட்ட கம்ப்யூட் பவர் இருக்காது. ஆமா, அவங்க டாம் ரூம் ப்ராஜெக்ட்காக லட்சக்கணக்கில் சர்வர் வாங்க முடியாது. கரெக்ட். ஆனா இன்னைக்கு அவங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணி அமேசான், கூகுள் இல்ல மைக்ரோசாஃப்ட்ல ஒரு கிளவுட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு சில $1000 உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஜிபியூ கிளஸ்டரை ஒரு மத்தியானத்துக்கு வாடகைக்கு எடுக்கலாம்.
ஒரு ஹார்ட்வேர் கூட வாங்காமலே. ஒரு ஹார்ட்வேர் கூட வாங்காம அவங்க கோட அப்லோட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டை ரன் பண்ணி அவங்க ஐடியா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஃபார்ச்சூன் 500 கம்பெனிக்கு கிடைச்ச அதே பவர் இப்ப அவங்களுக்கும் கிடைக்குது. கேட்கவே சூப்பரா இருக்கு. ஆனா இது நிஜமாவே எவ்வளவு சிம்பிளா? அந்த தடை உண்மையிலே போயிடுச்சா இல்ல ஹார்ட்வேர் காஸ்ட்ல இருந்து நாலேஜ் காஸ்டா மாறி இருக்கா? இதெல்லாம் பண்ண ஒருத்தருக்கு கிளவுட் ஆர்கிடெக்சர் பத்தி தெரிய வேண்டாமா? இது ஒரு ஷார்ப்பான கேள்வி. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி இல்ல, ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. அப்போ ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சும்மா ரா கம்ப்யூட்டிங் பவரை மட்டும் வாடகைக்கு கொடுக்கல. அவங்க இப்போ மேனேஜ்ட் ஏஐ சர்வீசஸ ஆஃபர் பண்றாங்க. மேனேஜ்ட் ஏஐ சர்வீஸ்? அது என்ன ஒரு டெக்னிக்கல் ஜார்கன் மாதிரி கேக்குது. நான் சிம்பிளா சொல்றேன். முன்னாடி ஒரு ஏஐ மாடலை ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குறது ஒரு கார் என்ஜினை இரும்புல இருந்து உருவாக்குற மாதிரி. அதுக்கு மெட்டலர்ஜிஸ்ட், மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ், பெரிய ஃபேக்டரின்னு பல விஷயம் வேணும். ரொம்ப கஷ்டம். சரி. இப்போ இந்த மேனேஜ்ட் ஏஐ சர்வீசஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்லி டியூன்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்ஜினை அப்படியே ரெடிமேடா கொடுத்துடுது. ஓ, அப்போ நாம என்ஜினை உருவாக்க தேவையில்லை, அதை வச்சு காரை மட்டும் செஞ்சா போதும். You've nailed it. Amazon Bedrock, Google Vertex AI இல்ல Microsoft Azure OpenAI சர்வீஸ் மாதிரி சர்வீசஸ் ஏற்கனவே ட்ரெயின் பண்ண ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடல்ஸை கொடுக்கறாங்க. ஓகே. இப்போ உங்க ஆப்ல லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீச்சர் வேணும்னா நீங்க பல மாசம் பல லட்சம் செலவு பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஜஸ்ட் ஒரு API கால் பண்ணா போதும். அந்த மாடலை ரன் பண்றது, ஸ்கேல் பண்றது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் AI இன்னோவேஷனோட வேகத்தை அம்மச்சமா அதிகமாக்கிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டா பார்க்கலாம். ஹெல்த் கேர் மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இது எப்படி வேலை செய்யுது? ஒரு லைஃப் ஆர் டெத் டயக்னோசிஸை எங்கோ ஒரு ரிமோட் சர்வர்ல ஓடுற AI கிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. உங்க சந்தேகம் நியாயமானது. அதனால தான் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இல்லாம ஒரு அசிஸ்டண்டா டிசைன் பண்ணப்படுது. அசிஸ்டண்டா? ஆமா. ரேடியாலஜில ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு MRI இல்ல CT ஸ்கேன்ல நூற்றுக்கணக்கான ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் இருக்கும். ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒவ்வொரு இமேஜையும் ரொம்ப கவனமா பார்த்து சின்ன சின்ன கட்டிகளை தேடணும். அது ரொம்ப டிமாண்டிங்கான வேலை. மனுஷங்கன்னா சோர்வடைவாங்க, கண்ணுக்கு தப்பா வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளவுட் பேஸ்ட் AI சர்வீஸை யூஸ் பண்ணலாம். அவங்க ஸ்கேன் இமேஜஸை செக்யூர்லி அப்லோட் பண்ணுவாங்க. கிளவுட்ல லட்சக்கணக்கான மெடிக்கல் ஸ்கேன்ஸ்ல ட்ரெயின் பண்ண ஒரு பவர்ஃபுல் AI மாடல் அந்த இமேஜஸை சில செகண்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணும். அது மனுஷங்க தவறவிட வாய்ப்பு இருக்கிற இடங்களை ஹைலைட் பண்ணி காட்டும். சோ AI ஃபைனல் டயக்னோசிஸ் கொடுக்காது. அது ஒரு சோர்வே அடையாத ரொம்ப பவர்ஃபுல்லான இரண்டாவது ஜோடி கண்கள் மாதிரி செயல்படும். ஃபைனல் கால் எடுக்கிறது மனித ரேடியாலஜிஸ்ட் தான். எனக்கு புரியுது. இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ண தேவையான சூப்பர் கம்ப்யூட்டரை எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது இல்லையா? வாய்ப்பே இல்ல. அதுக்கு NVIDIA AIT100 மாதிரி ஸ்பெஷலைஸ்டு GPUs நிறைய வேணும். அந்த ஒரு GPUவோட விலை ஒரு லக்ஸரி காரை விட அதிகம். அப்படியா? அதோட கால்குலேஷன் ஸ்பீட் நம்ம கற்பனைக்கும் மேல. ஆனா கிளவுட் மூலமா ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட ஒரு ஸ்கேனுக்கு சில $100 கட்டி அந்த பவரை வாடகைக்கு எடுத்துக்கலாம். வாவ், இது ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். சரி, அடுத்ததா மேனுஃபேக்சரிங். ஒரு ஃபேக்டரியில இந்த கிளவுட் AI கனெக்ஷன் எப்படி யூஸ் ஆகுது? இது பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமா பெரிய பாதிப்புகளை தடுக்கிறது. நீங்க ஒரு பெரிய கார் ஃபேக்டரி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு திடீர்னு ஃபெயில் ஆனா கூட மொத்த ப்ரொடக்ஷன் லைனும் நின்னுடும். அதனால 1 மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகும். கரெக்ட். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரோபோட்ஸ்ல இருக்கிற சென்சர்ஸ்ல இருந்து வர எல்லா டேட்டாவையும், அதாவது டெம்பரேச்சர், வைப்ரேஷன், பவர் கன்சம்ஷன் எல்லாத்தையும் ரியல் டைம்ல கிளவுடுக்கு அனுப்புறாங்க. ஓகே, எல்லா டேட்டாவும் கிளவுடுக்கு போகுது. ஆமா. கிளவுட்ல இருக்கிற ஒரு AI மாடல் இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுல வர சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு ஒரு மோட்டார் எப்போ ஃபெயில் ஆகும்னு பல நாட்கள் முன்னாடியே கணிச்சிரும். எப்படி? அது மெயின்டெனன்ஸ் டீமுக்கு ஒரு அலர்ட் அனுப்பும். ரோபாட் 734ல இருக்கிற மோட்டார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அடுத்த 72 மணி நேரத்துல ஃபெயில் ஆக 85% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ ஒரு பெரிய பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பிளான்ட் ஷட் டவுன்ல அதை சரி பண்ணிடலாம். ரியாக்டிவா இல்லாம ப்ரோஆக்டிவா இருக்கிறது. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. மறுபடியும் இந்த அளவுக்கு கண்டினியூஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு கிளவுடோட அந்த பெரிய ரிசோர்சஸ் தேவைப்படுது. எனக்கு இந்த ஹை லெவல் ஐடியா புரியுது.
ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு சிம்பிள் கம்பேரிசன் சொல்ல முடியுமா? இதெல்லாம் எப்படி ஒண்ணா சேருதுன்னு விஷுவலைஸ் பண்ணிருக்கு? கண்டிப்பா. உங்க போன்ல இருக்கிற கூகுள் போட்டோஸ் இல்ல ஆப்பிள் ஐக்ளவுட் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே. நீங்க நூத்துக்கணக்கான போட்டோஸ், வீடியோஸ் எடுக்கறீங்க. அதெல்லாம் உங்க பிசிக்கல் போன்ல ஸ்பேஸ் எடுத்துக்குதா? இல்ல. இல்ல. அது கிளவுடுக்கு அப்லோட் ஆயிடும். ஆமா. நீங்க உங்க போன், லேப்டாப் எங்கிருந்து வேணா உங்க போட்டோஸ பார்க்கலாம். ஆனா அந்த ஃபைல்ஸ் உண்மையில கூகுள் இல்ல ஆப்பிளோட சர்வர்ஸ்ல தான் இருக்கு. நான் அந்த சர்வர்ல இருக்கிற ஹார்ட் டிரைவ் பத்தியோ அது ஃபெயில் ஆனா யாரு மாத்துவாங்கன்றத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நான் அந்த சர்வீஸை மட்டும்தான் யூஸ் பண்றேன். That is the exact same logic. AI-ய கிளவுட்ல யூஸ் பண்ற கம்பெனிங்க பிசிக்கல் ஜிபியூஸ் பத்தியோ ஸ்டோரேஜ் பத்தியோ யோசிக்கிறது இல்ல. அவங்க அந்த கேப்பபிலிட்டியை மட்டும் ஆக்சஸ் பண்றாங்க. கேப்பபிலிட்டினா? அதாவது இமேஜ் ரெகக்னிஷன் சர்வீஸ்க்கோ இல்ல டேட்டா அனாலிசிஸ் சர்வீஸ்க்கோ அவங்க காசு கட்டுறாங்க. நீங்க போட்டோ ஸ்டோரேஜ்க்கு கட்டுற மாதிரி. அதுக்கு பின்னால இருக்கிற ஹார்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி அவங்களுக்கு தெரியாது. இது எலக்ட்ரிசிட்டி மாதிரி. நீங்க ஸ்விட்ச் தான் போடுறீங்க, பவர் பிளான்ட்டா கட்டல. இதெல்லாம் கேட்க ரொம்ப எஃபிஷியண்டா பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இது மொத்த ஏஐ சாம்ராஜ்யத்தோட சாவியையும் ஒரு சில பெரிய டெக் கம்பெனிஸ் கையில கொடுக்குற மாதிரி இல்லையா? இதுல ஏதாவது டவுன் சைடு இருக்கா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ டெக் வேர்ல்ட்ல இது ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இந்த சென்ட்ரலைசேஷன் தான் இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சாத்தியமாக்குது. ஆமா, பில்லியன் கணக்குல செலவாகும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்ஸை கட்ட சில கம்பெனிங்களால தான் முடியும். இதனால நமக்கு இன்னும் பெட்டர், சீப்பர், பவர்ஃபுல்லான சர்வீசஸ் கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் எல்லா ஸ்டார்ட் அப், எல்லா ஹாஸ்பிட்டல், எல்லா கார் கம்பெனியும் இந்த சில ப்ரொவைடர்ஸை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. அதான் அந்த விவாதத்தோட மையம். காம்படிஷன், பிரைசிங் பவரை பத்தி இது நிறைய கேள்விகளை எழுப்புது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க டேர்ம்ஸை மாத்தினா என்ன ஆகும்? இது ஒரு டெலிகேட் பேலன்ஸ். சரி, அப்போ ஃபியூச்சர்ல இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஏஐயே ஒரு யூட்டிலிட்டி மாதிரி நாம பிளக் பண்ணி யூஸ் பண்ணலாம்னா இது மூலமா என்ன புது விஷயங்களை செய்ய முடியும்? ஏஐ ஏஜென்ட்ஸ் பத்தி ஒரு ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமா, இதுதான் அடுத்த பெரிய பாய்ச்சல்னு நிறைய பேர் நம்புறாங்க. இப்போதைக்கு நாம ஏஐய ரியாக்டிவா தான் யூஸ் பண்றோம். நாம ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். ஆமா, ஏஐ ஏஜென்ட்ஸ் ப்ரோஆக்டிவா இருக்கும். நீங்க அதுகிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் கோலை சொன்னா போதும், அதுவே ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு டூலா இல்லாம ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. ரொம்ப திறமையான அசிஸ்டன்ட். உதாரணத்துக்கு நீங்க ஃப்ளைட் தேடி பிரைஸ் கம்பேர் பண்ணி உங்க கேலண்டரை செக் பண்ணி புக் பண்றதுக்கு பதிலா உங்க ஏஐ ஏஜென்ட் கிட்ட சொல்லலாம், என்னன்னு? எனக்கு அடுத்த மாசம் லண்டன் கான்ஃபரன்ஸ்க்கு போறதுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் புக் பண்ணு, விண்டோஸ் சீட் வேணும், அது கேலண்டர்ல ஆட் பண்ணு அப்படின்னு. வாவ். அந்த ஏஜென்ட்டே எல்லா வெப்சைட்ஸ் கூடயும் இன்டராக்ட் பண்ணி புக்கிங்கை முடிச்சிடும். ஒரு மனுஷன் செய்யற மாதிரி. இந்த எல்லா வேலைகளுக்கும் பவர் கொடுக்கறது கிளவுட்ல ரன் ஆகுற மாடல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ லேண்ட்ஸ்கேப்பை புரிஞ்சுக்க நினைக்கிற ஒருத்தருக்கு நீங்க சொல்றதுல மிக முக்கியமான டேக்அவே என்ன? த கீ டேக்அவே இஸ் கிளவுட் ஏஐய மாத்திருச்சு. முன்னாடி அது ஹார்ட்வேரையும் பணத்தையும் நம்பி இருந்த ஒரு துறை. கேபிட்டல் இன்டென்சிவா இருந்துச்சு. ஆமா. ஆனா இப்போ அது சாஃப்ட்வேரையும் ஐடியாவையும் நம்பி இருக்கு. இப்போ இருக்கிற தடை கம்ப்யூட்டிங் பவர் இல்ல, உங்க ஐடியாவோட குவாலிட்டி தான். ஸோ தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் இன்னோவேஷனே இது மாத்திருச்சு. கம்ப்ளீட்லி. கிளவுட் ஃபவுண்டேஷனை புழுக்குது, மேனேஜ்ட் சர்வீசஸ் பில்டிங் பிளாக்ஸை கொடுக்குது. இப்போ யார் வேணா, ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு சிங்கிள் டெவலப்பர் வரைக்கும் இதை வச்சு புதுசா எதையாவது உருவாக்கலாம். ஏஐங்கிறது நீங்க பில்ட் பண்ற விஷயம் இல்ல, அது நீங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கா? ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பாட்காஸ்டையும் மிஸ் பண்ணாம இருக்க மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஒஃபிஷியல் மாணவன் ஆப் லிங்கை யூஸ் பண்ணுங்க.